நல்லா மழை பெய்யும்போது இந்த காஃபிக்கும் வடைக்கும் இருக்கிற மவுசு பார்த்திங்கன்னா பயங்கர டிமாண்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு தோணும், ஆஹா சூடாக டீ குடிக்கணும், சூடாக காஃபி குடிக்கணும், சூடாக வடை சாப்பிடணும். அப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கு தோணிடுச்சு. சரி தோணுனதை நிறைவேற்றிடுவோமே அப்படின்னு உளுந்து இருந்தது. அதை ஊற போட்டுட்டேன். 3/4 மணி நேரம் மட்டும்தான் ஊற போட்டேன். அதுக்கு மேலே எங்களுக்கு அதுவே ஊறுறேன்னு சொன்னால் கூட நான் எங்களுக்கு விடுற மாதிரி ஐடியாவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிரைண்டரை க்ளீன் பண்ணி அதில் போட்டாச்சு மாவு. கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு ஆள் வெங்காயம் வெட்டுது, அங்கிட்ட ஒரு ஆள் பச்சை மிளகாய் வெட்டுற மாதிரி வெட்டி கொடுத்துருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கொத்தமல்லி இருந்துச்சு, அதோட மாவை ஆட்டி அள்ளிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் சில்லு போட்டுவாங்க. எங்கள்கிட்ட தேங்காய் சில்லெல்லாம் இல்லை. இதுவே போதும் நினச்சிட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு வடை ஷேப்பில் நீங்கள் போட்டாலும் சரி, போண்டா ஷேப்பில் போட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் வாய்க்குள்ளே போகிறதானே நினச்சிட்டு நாங்கள் தட்டி பார்த்தோம். எங்களுக்கு வடை ஷேப் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. சரி ஓகே, அதான் வருதில்லை, இதுவே கடைசி வரைக்கும் போட்டு எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு வடையை போட்டு எடுத்துட்டோம். நான் போட்டு அள்ளி வைக்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 வாயில் போய்கிட்டே இருக்குது. சரி தட்டு நிறையன்னு பார்த்தா வடை சுட்டு முடிக்கிறதுக்குள்ள தட்டு நிறையலை, அதுக்கு வயிறு தான் நிறைஞ்சு போச்சு. கடைசி எனக்கும் எங்கள் தம்பிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வடை இருந்துச்சு. சரி இதுதான் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்து வச்சுருக்கும் போலன்னு சொல்லிட்டு நாங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அந்த வடையை பற்றி கமெண்ட் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது, ஆஹா இருக்குது, ஓஹோ இருக்குன்னு. இதில் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வடை நிறைய ஆயில் குடிக்காமல் இருக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஊற போட்டாலே போதும். இதுதான் இன்றைக்கி நான் வடை சுடுறதில் கற்றுக்கிட்ட பாடம். நீங்களுமே இனிமேல் வடை சுடும்போது 3/4 மணி நேரம் மட்டுமே உளுந்து ஊற போடுங்க. தண்ணி லைட்டாக தெளித்து ஆட்டுங்க. உளுந்து மாவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.